இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த லெந்து நாட்கள்ல நம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் ஆண்டவருக்கு நேராக திரும்ப வேண்டும். அவருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆனந்தத்தை அடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த லெந்து நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு இந்த அருள் காலமா இதை கொடுத்திருக்காங்க. இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 18:18 ஒரு தலைவன் ஒருவனை பற்றி நம்ம பாக்குறோம். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்லுகிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, கற்பனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறாய். அவன் வந்து எல்லா கற்பனைகளையும் சொல்றான். நான் எல்லாவற்றையும் சிறு வயது முதலாக நான் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து ஆண்டவரை பற்றி நன்றாக நியாய பிரமாணத்தை படி வளர்ந்தவனா இருந்தான். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டவனா இருந்தா அப்படின்றத இந்த வசனங்களின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வச்சு நீ தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்றான். அவன் திரளான ஐஸ்வர்யவானா இருந்தான். அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்துச்சு. அதனால அதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, இது உன்னிடத்துல இருக்கிற குறைவு அப்படின்னு ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு. அந்த ஆண்டவர் சுட்டி காட்டுகிற அந்த குறைவை அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் அதை செய்ய முடியாதவனாய் துக்கமடைந்தவனாய் போனான் அப்படின்றத பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து துக்கமாய் போன ஒரே ஒரு மனுஷன் இந்த மனுஷன் தான். ஆண்டவர் சொன்ன குறையே அவன் நிறைவு பண்ண அவனுக்கு மனதில்ல. அந்த குறையை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனா காணப்பட்டான். இந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில குறைகளாய் காணப்படுகிறது, குற்றங்களாய் காணப்படுகிறது, மீறுதல்கள் நாம் செஞ்சிருக்கோம், துணிகரமான பாவங்களை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தப்படும் போது, இது தவறு, இது குறை அப்படின்னு உணர்த்தப்படும் போது நாம் வந்து அதை திருத்திக் கொள்ள நம்ம என்ன செய்யறோம்? இல்ல நம்ம வந்து அதை திருத்தி கொள்ளாம நம்ம வந்து துக்கப்பட்டு நம்ம வந்து போயிடுறோமா? இல்ல ஆண்டவருக்கு நேராக நாம் வந்து மனம் திரும்புகிறவர்களாக காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல விரும்புகிறது உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்றால் என்ன? யூட்டன், நான் செய்யற காரியங்களை விட்டு அப்படியே திரும்பி ஆண்டவருக்கு நேராக வருகிறது தான் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் இவனிடத்தில் காணப்படவில்லை என்றால் அதனால அவன் வந்து மீட்பை இழந்து போனான் அப்படின்றத பாக்குறோம். லூக்கா 19:1-10 வரைக்கும் இன்னொரு ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனை குறித்து நம்ம பாக்குறோம். அவனுடைய பெயர் சகேயு. அவன் வந்து ஆயக்காரனா இருந்தான், அவனும் ஐஸ்வர்யவானா இருந்தான். அவன் வந்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பார்க்க போகும்போது ஆண்டவரை பார்த்து அவருடைய அன்பினால நிறையப்பட்டவனா அவன் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுகிறான். அவனுடைய பாவமான காரியங்களை உணர்த்தப்படுறான். அவனும் மனஸ்தாபப்பட்டு அவனுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறான். நான் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நாளத்தனையா யாரிடத்துல நான் அநியாயமாய் நான் வரி வசூல் செய்திருந்தேன் அப்படின்னா நான் நாளத்தனையா திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்கு போய் என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான பாத்திரமா மாறினா. எப்ப மாறினா? அவனுடைய பாவத்தை அவன் உணர்ந்து அவன் அறிக்கை பண்ணுகிறவனா காணப்படும் போது அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் அப்படின்றத பாக்குறோம். நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். நான் என்னுடைய பாவங்களை குறித்து உண்மையாக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல நான் அறிக்கை பண்ணி அந்த பாவங்களை விட்டு விடுகிறேனா? இல்ல அந்த பாவத்தை அறிக்கை பண்ணாம குற்ற உணர்வே இல்லாமல் நான் அலைகிறேனா? குற்ற உணர்வு வந்தோம் நான் அறிக்கை பண்ணாமல் இருக்கிறேனா? நம்ம எந்த கூட்டத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். இந்த லெந்து நாட்கள்ல நாம் ஆண்டவரிடத்துல உண்மையாய் மனம் திரும்புகிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம மனம் திரும்புகிறவர்களாக மாத்திரம் இல்ல, நம்ம தொடர்ந்து இந்த வருஷம், அடுத்த வருஷம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காய் வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழுவதற்கு இந்த லெந்து காலங்கள் நமக்கு அடித்தளமாய் அமையட்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம மனஸ்தாபப்படுகிறோமா? நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணுகிறோமா? நான் சகேவை போல பாவங்களுக்காக நான் வருந்துகிறவனாய் காணப்படுகிறேனா? இல்ல ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த திட்டம் என்ன? ஆண்டவர் இந்த வாழ்வு எதற்காக கொடுத்திருக்காரு? ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். அநேக நேரங்களை நம்ம ஆண்டவரை எப்போ தேடுவோம் அப்படின்னா
பிரச்சனைகள் வரும்போது மாத்திரம்தான் நம்ம ஆண்டவரை அதிகமா தேடுவோம். சந்தோஷமான இருக்கிற நேரத்துல நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் ஆண்டவரோடு உறவாடணும், ஆண்டவரோடு தொடர்புல இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா பிரச்சனைகள் வரும்போது நானும் ஆண்டவரும், ஆனா பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்ற நிலைமையில நம்ம இருக்கிறோமா அப்படின்றத சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை நான் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு எந்த காரியமும் தேவையில்லை, ஆண்டவருடைய உதவி தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒருவேளை வாயிலிருந்து சொல்லல அப்படின்னாலும் நம்ம செயல்பாடுகள் அதை காண்பிக்கிறனவா அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆண்டவரோடு இன்னமும் உறவாடணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவரோடு நம்ம நேரத்தை செலவிடணும். எவ்வளவு காலம் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த காலங்களை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்திக்கிறவர்களாக காணப்படணும். இந்த சகையின் சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடுகிறவர்களா காணப்படணும். ஆண்டவரோடு எப்பொழுதும் தொடர்புல இருக்கிறவர்களா காணப்படணும். உண்மையான ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படணும். பிரச்சனைகளோடு இருக்கிற நேரத்துல, சுகவீனத்தோடு இருக்கிற நேரத்துல, பலவீனமா இருக்கிற நேரத்துல, பாடுகளான நேரத்துல மாத்திரம் அல்ல, எல்லா நேரத்திலும் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறவர்களாக, ஆண்டவரோடு தொடர்பிலே இருக்கிறவர்களாக, மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதலாய் இந்த நாட்கள்ல நமக்கு அமையணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகேவை போல ஆண்டவரே எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாக, பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க. இந்த லெந்து நாட்கள்ல மாத்திரம் அல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் நாங்கள் அதை அபியாசப்படுத்த, உம்மோடு ஆண்டவரே உம்முடைய ஐக்கியத்தை நிலைப்படுத்தி கொள்ள கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிமை மகிமை